எப்படியாவது ஒரு வீடு வாங்கணுங்க. ஐயோ, வீடு வாங்கு வீடு வாங்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. கம்முன்னு கட்டின வீட்டையே வாங்கிட்டா என்ன? சரிங்க, கட்டின வீட்டை வாங்கிட்டா அதுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க? இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்களோட புலம்புல தீக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நாங்கள் போடுறோம். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். வீடு வாங்குறது அப்படின்றதுங்க ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறது என் ஆசைங்க, வீடு வாங்குறது என் கனவுங்க, வீடு வாங்குறது என் லட்சியங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் வீடு வாங்கணும் அப்படின்றதுல இருக்காங்க. இன்னொரு சில பேர், இன்னொரு பாதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எப்படியாவது வீடு வாங்கு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஏதாவது ஒரு வீட்டை வாங்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு வாங்கிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க வீடு வாங்கிட்டாங்க, உன் ஃப்ரெண்டு வீடு வாங்கிட்டான், உன் கூடவே வேலை பார்க்குறான் அவன் ஒரு வீடு வாங்கிட்டான், எங்க சித்தமூட்டு பையன் ஒரு வீடு வாங்கிட்டான், உன்னை விட சின்ன பையன் வீடு வாங்கிட்டான், உன் தம்பி எல்லாம் வீடு வாங்கிட்டான். இத்தனை வருஷமா அவன் கூட பொழைச்சி என்னதான் பிரயோஜனம்? ஒரு வீடு கூட சொந்தமா வாங்க முடியலையே, நான் வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம்? இப்படி பண்ற டார்ச்சர்லயே வீடு வாங்குறவங்க ஒரு பாதி பேர். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னங்க ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது. ஸோ கட்டின வீட்டை வாங்குறதுக்கும் நம்மளா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோமே, புதுசாக ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரை விட்டு நம்ம வீடு கட்டலாம். ஸோ என்ஜினியர்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 ரூபாயிலிருந்து 2400 ரூபாய் வரைக்கும் டோட்டலாக இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கிறது. இதில் எது பெஸ்ட்டு? நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு போகும்போதுங்க என்ஜினியர் பேராமீட்டர்லையும் போகலாம். இன்னொன்று லேபரை வச்சு, லேபர் காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 350 400 250 கூட பண்ணுறாங்க. மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்துடணும். ஸோ அது மாதிரியும் நம்ம வீடு கட்டலாம். பட் இந்த மாதிரி என்ஜினியர் வச்சு கட்டுறதுலையோ இல்லை லேபருக்கு வச்சு கட்டுறதுலையோ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பேக்கேஜாக கொண்டு வர மாட்டாங்க. பேஸ்மெண்ட்டும் வராது, செப்டிக் டேங்க் வராது, வாட்டர் டேங்க் வராது, இது மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டே இருப்பாங்க. எலிவேஷன் வராது, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வராது, இன்டீரியர் ஒர்க்கு வராது. நம்ம என்ன பண்றோம்? சில பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, என்னங்க ஒரு 20 லட்ச ரூபாயில கட்டலான்னு பார்த்தோம், ஒரு 30 லட்ச ரூபாயில கொண்டு போய் விட்டுருச்சுங்க, 10 லட்ச ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் அமௌண்ட் சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ 20 லட்ச ரூபாய் முடிச்சிடலான்னு போனால் அதுதான் அந்த 30 லட்ச ரூபாய் பொருள். ஸோ இந்த மாதிரி போய் மாற்றுறதுல தான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா மாட்டிக்கிறது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பெட்டர் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டின வீட்டை அப்படியே பர்ச்சேஸ் பண்றது. கட்டின வீட்டை மட்டும் வாங்கினா என்னங்க, பில்டரும் அவரும் ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து சொல்றாரு, ஒரு 4 லட்ச ரூபா சேர்த்து சொல்றாரு. நம்ம நம்மளே வாங்கி இந்த ஒர்க்லாம் பண்ணா இந்த அமௌண்ட்லாம் வராதுங்க, ஒரு 4 to 5 lakhs எக்ஸஸ் போகுதுங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொன்ன இந்த எலிவேஷன் ஒர்க்கு, உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஒர்க்கு, நிலத்துக்கு கீழே நிலத்தொட்டி போடுறது, செப்டிக் டேங்க் ஒர்க்கு, அது போக நீங்க இழுக்கிற அந்த இபி கனெக்ஷனுக்கு உண்டான ஒர்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன என்டையர் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்ச ரூபா ஜாஸ்தி வரலாம். பட் இந்த வேலை எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்க, அவங்க அட்லீஸ்ட் அந்த லாபம் கூட இல்லாம பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு வீடு கட்டணும்னா இன்னைக்கு மினிமம் 6 months ஆயிடுது. இப்போ 6 மாசம் கஷ்டப்பட்டு அவங்க பண்றதுக்கு உண்டான காஸ்ட்டை வச்சுதான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹெட்ஏக் போயிடும். ஸோ 6 மாதம் நீங்கள் அதை அலையிறது திரியறது, ஒரு வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் எல்லாம் புரியும். ஸோ நம்மளால அதை எடுத்துட்டு போகிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கு ரொம்பவே ஒரு போராட்டமாக இருக்கும். அப்போ பெட்டர் நீங்கள் அந்த கட்டின வீட்டை வாங்குறது தான். இன்னொன்று, நம்ம டைரக்டா லோனுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த ஃபண்டுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம சொல்ல வந்த அடுத்த பாயிண்டே அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க கட்டின வீட்டையே வாங்கிடுறோம், எவ்வளவு லோன் கிடைக்கும், கட்டின வீட்டுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்றது தான். ஸோ கட்டின வீட்டுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு 2 கேட்டகரியாக நீங்கள் அங்கே பண்ணணும்.
என்ன மாதிரி 2 கேட்டகரியா பண்ணலாம்? ஒன்று, அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுல இருந்து 70% லோன் பண்ணுவாங்க. இன்னொன்று, டைரக்டா மார்க்கெட் வேல்யூக்கே லோன் பண்ணுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணா போதும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, மார்க்கெட் வேல்யூக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க, அது வச்சு நம்ம 70% லோன் பண்ணிடலான்னு. தயவு செஞ்சு இந்த 3வது கேட்டகரிக்கு போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 30 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 11% ரேஞ்சுக்கு 1,10,000 இவ்வளவுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும். இதே மார்க்கெட் வேல்யூ 30 லட்ச ரூபாய்க்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் நீங்க ஜாஸ்தி பேமெண்ட் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக? இந்த லோன் பர்பஸ்க்காக மட்டும். ஸோ இந்த மாதிரி யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நோ சொல்லிடுங்க. ஏன்னா மார்க்கெட் வேல்யூக்கு பண்றதுக்கும் கம்பெனிஸ் இருக்கு, பேங்க் இருக்கு. அந்த பேங்க்லயே போய் நம்ம தாராளமா பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு நார்மல் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க. ஆனா எந்த பேங்க்ல இதை பண்றாங்க, எந்த கம்பெனில இதை பண்றாங்கன்னு நீங்க அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். கடைசியா சொன்ன விஷயம், எங்க இந்த மார்க்கெட் வேல்யூக்கு கிடைக்கும், யார் மார்க்கெட் வேல்யூல இருந்து 70 to 80% தருவாங்க, உங்களுக்கு அந்த 2.5 லட்ச ரூபாயை யாரு சேவ் பண்ணி தருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.